ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் எதுக்கு இந்த பதிவுனா, உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு கேள்வி. சமைக்கும்போது ஏதோ ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு முக்கியமாக. அது ஏதோ ஒரு ஃபோன் காலோ இல்லை ஏதோ முக்கியமாக பேசுகிறது, ஒரு கெஸ்ட்டோ வராங்க. சமைக்கிறத அப்படி சிம்மில் வச்சுட்டு போயிடுறோம், இல்லை ஃபுல்லாகவே வச்சுட்டு போயிடுறோம். ஒரு தீயிற ஸ்மெல்லு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம், அம்மா தீயுதுன்னு சொல்லணும், இல்லை ஒய்ஃபு தீயுதுன்னு சொல்லணும், இல்லை வீட்டில் ஒய்ஃபு யாரையாவது தீயுதுன்னு சொல்லணும். அந்த ஸ்மெல்லு தெரியும்ல, சொல்ல மாட்டீங்க. நம்ம குடுகுடுன்னு ஓடியாரணும். குடுகுன்னு ஓடியாந்து ஐயோ தீய ஸ்மெல் வருதுன்னு ஓடியாந்து அதை சரி பண்ணி இது பண்ணுறோம். இதெல்லாம் செய்கிற உங்களுக்கு, தெரியாத உங்களுக்கு, சாப்பாடு செஞ்சு கொடுத்தா மட்டும் என்ன தீஞ்சு போயிருக்குதுன்னு ஸ்மெல் வருதுன்னு மட்டும் உங்களால் கேட்க தெரியுதுல்ல. நான் கேட்குறேன், நரேஷ் எங்கே அவன் ஓடிட்டான் பார்த்தீங்களாங்க? வாங்க. நான் வந்து முக்கியமாக பேசிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட. அடி பிடிச்சிருச்சு லைட்டாக, எனக்கு அங்கேருந்து வாசனை வருதுன்ட்டு நான் ஓடியாரேன். இங்கே பாருங்கள், லைட்டாக அடி பிடிச்சிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிச்சுங்க. சாப்பாடு செஞ்சு கொடுத்தா மட்டும் நல்லா இல்லைன்னு குறை சொல்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது மட்டும் தெரியுதுன்னா, அதை ஏன் உங்களால் வந்து அதை சரி பண்ண முடியல சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி நடக்குதா சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு என்ன கேட்டு சொல்லுங்கள். கோபமாக வருதுங்க எனக்கு. ஸ்மெல்லு வருது நல்லா தெரியுது. அம்மா அடி பிடிக்குது, மற்ற நேரத்துலாம் சொல்ல தெரியுது. சாப்பாடு கொடுத்தா உப்பு இல்லைன்னு சொல்ல தெரியுது, காரம் இல்லைன்னு சொல்ல தெரியுது, டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல தெரியுது. ஏன் அடி பிடிச்சதுன்னா ஸ்மெல் இருந்தால் வந்து சொல்லக்கூடாதா? எவ்வளோ வேலை தாங்க நம்மளும் பார்க்குறது. பொண்ணாக பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கஷ்டமா, இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.